ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/4/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை அஷ்டமி, மேல் நோக்கு நாள், தேசிய கடல்சார் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம் இருப்பு 1 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 9 நிமிடங்களுக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:16 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 10:47 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:38 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 2:16 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 1:42 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசம் நட்சத்திரங்கள் இன்று காலை 10:47 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானை எழுதீபமேற்றி காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு எழுதீபம் ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக மறையும். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, எது இருந்தாலுமே அஷ்டமி காலபைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அதுவும் இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால சொர்ணாகர்ஷண பைரவரை மனசார தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். சொர்ணாகர்ஷண பைரவரை கோயிலில் போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு வளர்பிறையில இந்த பைரவர் வழிபாடு பண்றதுனால உங்களுடைய செல்வ நிலை வளர்பிறை போல அப்படியே வளர்ந்துட்டு வரும். உங்களோட கஷ்டங்கள்லாம் குறையும். சரியா? தேய்பிரையில் உங்களோட கஷ்டங்கள்லாம் தேய்பிரை போல குறையும். அதே மாதிரி இந்த வளர்பிறையில நம்ம காலபைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், உன்மத்த பைரவர், இந்த மாதிரி பைரவர் வழிபாடு பண்றதுனால நம்மளோட செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு அனைத்து வேலைகளையும் அருமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் எப்படி வரும் என்பதை கணித்து அதற்கேற்றபடி செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதிவம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி நீங்கள் அதை விட இன்னைக்கு சிறப்பாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குறார். மங்களன்னா செவ்வாய் பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம், பொருளாதாரம் அருமையாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில், தொழில், வியாபாரம் அருமையாக நடைபெறும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். உடன்பிறப்புகளின் வழியில் நன்மைகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு வருமானம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படணும். செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் இருக்காருன்னு. ஏன்னா சந்திர பகவானும் இணைந்து சந்திரமங்கல யோகம் இன்னைக்கு பிரமாதமா இன்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நேற்றுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் வரும். இன்னைக்கு வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க அதை விட இன்னைக்கு சூப்பராக இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் அயனசயன போகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு செலவை வைப்பார். அது சுப செலவாக இருக்கும். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த ஒரு வேலை இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோம்னா அதை பிரித்து சாப்பிடுங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்க சாப்பிடலாம், இல்லைன்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரிபூரணமான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. என்ன அப்படின்னா, லாபஸ்தானத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை உங்களுக்கு தருவார். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓயும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் ஆதரவு பெருகும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் திக்பலம் அடைந்து சந்திர பகவானுடன் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பரபரப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். சக வியாபாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் மனதில் தில் 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 அற்புதம். அதுவும் தில்லுக்கு துட்டு. இன்னைக்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அடைந்து சந்திரமங்கல யோகத்தை உங்களுக்கு அற்புதமா வாரி வழங்குற. நேத்தியை விட இன்னைக்கு சுறுசுறுப்பா இருப்பீள். அதேமாரி உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்களை தகர்த்தெறிவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கேற்ற வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக அமையும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திர பகவான் செவ்வாய் பகவான் நினைக்கிறார். அதனால இந்த 2 பக்கம் இடிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. அது மாதிரி 2 பக்கமும் இடி, அடி அடி அடின்னு அடி. அதனால என்ன பண்ணணும்? கவனமா இருக்கணும். பேசுற வார்த்தைகள், உடல் ஆரோக்கியம், எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி. இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 பில்வம் எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஜாலியோ ஜிம்கானா தான். ஏன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். வாழ்க்கை துணை மூலமா சில நன்மைகளை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதுமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 11 ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது விசேஷம். அதே சமயம் சந்திர பகவானும் சேர்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். கடன் சுமை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்குற விஷயத்துலயும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு காணப்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். நீங்கள் கேட்டிருந்த வங்கி கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வதோடு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் 1 பிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டுகளையும் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. 1 பிட்டு எடுத்து உங்கள் பேக்லேயோ இல்லை சட்டப்பையிலையோ வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு பலாபலன்கள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதிவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அடைந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கிறார். குழந்தைகள் ஆதரவா இருப்பார். ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு அருள் புரிகிறார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் திடீரென எதிர்பாராத பயண வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். தாய் வழி உறவினர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மாமன்மார் மைத்துனன்மார் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 1 பிடி அரிசியை, உங்க சாப்பாட்டு அரிசி அது எது இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் கையில ஒரே ஒரு பிடி எடுத்துட்டு, ஒரு படி இல்லை ஒரு பிடி, ஒரு படினா அவ்வளவுதான், நான் திட்டு வாங்கணும் சரியா, எந்த ஜோசியரியா சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு, அதனால ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ சாரபரமேஸ்வராய நமக, உங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க ஒரு 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. வெளியில உள்ளுக்குள்ள போட்டுறாதீங்க. எறும்புகள் வந்து அப்புறம் அதுக்கும் நான் திட்டு வாங்கணும் சரியா, நீங்க திட்டு வாங்குறீங்களோ இல்லையோ நான் திட்டு வாங்கணும். அதனால ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி தித்திப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.